இந்த காலை வேளையிலே சந்தோஷமாக கர்த்தரை பாடி துதிக்க ஆலயத்துக்கு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்திலே 51வது வருடத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். நான் இந்த இடத்திலே நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் இல்லாவிட்டால் நான் இல்லை இந்த இடத்திலே. அந்த விதமான காரியங்கள், நான் பிறந்து வளர்ந்தது உங்களுக்கு தெரியும், கொழும்பு 2 என்ற இடத்திலே, ஸ்லேவ் ஐலண்ட் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல கொம்படி தெரு, சிங்களத்திலே கொம்பஞ்ச வீதிய, மகா பயங்கரமான இடம். அங்கே அநேகமாக அந்த காலத்தில் போதை வஸ்து இருக்கவில்லை. அபின், கஞ்சா இதற்கு அடிமையான மக்கள் அந்த ஏரியாவிலே வசித்து வந்தார்கள். எங்களுடைய ஏழ்மையின் காரணமாக நாங்கள் அந்த இடத்திலே என்னுடைய தாயும் தகப்பனும் வீடு எடுத்து போனார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பன் நேவி என்ற அந்த இராணுவத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். குடிக்க அடிமையாக இருந்தார். ஆனால் என்னுடைய தாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பக்தியான தாயாக இருந்தாள். அவள் எனக்கு தாயாக கிடைக்காவிட்டால் நான் இந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நானும் அந்த விதமாக அந்த ஸ்லேவ் ஐலண்ட் பகுதியிலே நானும் அந்த விதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ஒரு கெட்டவளாக அந்த இடத்திலே நானும் வாழ்ந்திருப்பேன். ஆனால் என் தாயின் கற்புள்ள வாழ்க்கை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் தாய் வீட்டிலே இருக்க விட மாட்டாள். காலையிலே ஆராதனை, அதன் பிறகு இங்கிலீஷ் சண்டே ஸ்கூல், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு தமிழ் சண்டே ஸ்கூல், மாலை ஆராதனை 5 மணி. இதையெல்லாம் முடித்து வீட்டுக்கு போகும்போது 7 மணி. வீட்டுக்கு போகும்போதே என் தாய்க்கு அடித்தான் கிடைக்கும். ஏன்னா தாய் எல்லாம் கடமையும் செய்து விட்டு போனாலும் அப்பா குடித்து கொண்டிருப்பார். இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு எங்கே நீ போயிட்டு வருகிறாய், ஆலயம் என்று சொல்லி அங்கே கிடக்கிறாய் என்று அடிப்பார். இந்த காட்சிகளை என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா படுகிற அடி, அவள் அழுகிற அழுகை, இந்த விதமான காரியங்கள் என் மனதை துன்புறுத்தி கொண்டே இருந்தது. நான் கிறிஸ்தவளாக இருந்தாலும் ஆங்கிலிக்கன் சபை என்னுடைய ஆலயம் இப்பொழுது ரமணா ஹோட்டல் என்று சொல்வாங்க, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பெரிய ஆலயம் தான் நான் பிறந்து வளர்ந்த ஆலயம். அந்த இடத்திலே நான் இருந்தாலும் இயேசுவை அறியாதவளாக வாழ்ந்து வந்தேன். கடமை கிறிஸ்தவர்களாக, முகமூடி கிறிஸ்தவர்களாக அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தேன். சின்ன பிள்ளையிலே தாயை ஏமாற்றுவேன். கதை புத்தகத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஒலிவியா வயது இருக்கும் கதை புத்தகத்தை பாட புத்தகத்திற்குள் வைத்து வாசிப்பேன். அம்மா நினைப்பால் பிள்ளை பாடம் படிக்குதுட்டு, ஆனால் அம்மாவை ஏமாற்றி கொண்டிருந்தேன். வீட்டிலே குழப்பம், மன அமைதி இல்லை. ஒரு மாமா, அம்மாவின் தம்பியை எனக்கு பாதுகாவலாக கர்த்தர் கொடுத்தார். ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போவார், கூட்டி கொண்டு வருவார். மிகவும் கவனமாக என்னையும் என் அக்காவையும் வளர்த்தார்கள். அந்த ஏரியாவில் உள்ள வாலிபர்கள் கூட எங்களை கண்டவுடன் ஒதுங்கி நிற்பாங்க. என்னுடைய அண்ணாவின் பெயர் ஜெயரட்னம். ஜெயரட்னத்தின் அக்காவும் தங்கையும் வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி நின்று எங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்திலே கர்த்தர் கிருபை என்னோடு இருந்தது. ஆமென். அந்த வாலிப வயதில் அந்த பொல்லாத இடத்தில் என் கர்த்தர் என்னோடு இருந்தார் நினைத்தால் சொல்வேன். ஒரு நல்ல தாயை, நல்ல மாமாவை, 2 பேரும் கர்த்தரிடம் போய்விட்டார்கள். ஆனாலும் இன்றைக்கு நான் நிற்பது அவர்களுடைய கட்டுப்பாடான வளர்ப்பிலே. வாலிப பிள்ளைகள் இந்த இடத்திலே இருக்கிறாங்க. மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் அடித்தான் கிடைக்கும். இரவுக்கு போனால் குடும்ப ஜெபம், தூக்கம் வரும். ஆனாலும் என் தாய் என்னை அடித்து எழுப்பி திரும்பவும் ஜெபத்திலே நிலை நிறுத்துவாள். இப்படியான வாழ்க்கை வந்த போது திருமணம் முடிக்க வேண்டிய நிலை வந்தது. நாங்கள் ஒரே ஆலயத்தில் பாடகர் குழுவில் நாங்கள் இருந்தோம். நாடகம் நடிப்போம் 2 பேரும். ரேடியோ சிலோனிலே பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை கொடுத்தோம். நான் நாடகம் எழுதி பிள்ளைகளை வைத்து நாடகம் மேடை ஏற்றுவேன். இந்த விதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து நாங்கள் திருமணம் முடிக்கும் போது கூட என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏனென்றால் என் கணவர் குடிக்க அடிமையாக இருந்தார். அவர் குடித்ததை தான் நான் கண்டேன். கல்யாணம் முடித்த நாளில் இருந்து நிம்மதி இல்லை. அத்தோடு வியாதி, 8 வயதிலிருந்து தீராத வியாதி. 25 வயது டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. நீ செத்து போக, உங்களுக்கு என்னுடைய சாட்சி சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்ல விரும்பவில்லை.
ஆனால் 26ஆம் வயதில் எனக்கு திருப்பு முனை வந்தது. கல்யாணம் முடித்த 2வது வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை வந்தது. என் ஆவியின் கண் திறக்கப்பட்டது. இப்படியான ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்கே உள்ள போதகர் அழகாக கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கூறினார். இன்றைக்கு போதகர் பிரசங்கம் பண்ணும் போது அந்த விதமாக நான் காணுவது குறைவு. நான் குறை சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்பட்டு அந்த போதகர் சொன்ன வார்த்தை அன்று என்னை சந்தித்தது. சாதாரண ஒரு பிரசங்கம் என்னை மாற்றியது. கர்த்தருக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை திரும்ப என் வியாதியின் கொடுமை நீங்கிவிட்டது. என் கணவர் மனம் திரும்பினார். அன்றிலிருந்து நான் ஆசிரியராக வேலை செய்தேன். அவர் ஹோட்டல் மேனேஜராக இருந்தார். 2 பேரும் பைபிளை தூக்கினோம். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய திருமண வாழ்க்கை 51. நாங்கள் ஊழியத்துக்கு வந்து 48 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் கர்த்தரோடு நடை போடுகிறோம். நீங்க நினைக்க கூடாது ஊழியர்கள் என்று சொன்னால் பொஸ்ஸான வாழ்க்கை, மிகவும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை என்று நீங்க நினைக்க கூடாது. ஊழியர்கள் இருக்கிறார்கள், பணத்திலே மிதக்கிறார்கள். அவர்களுக்கு கீழ் உள்ள ஊழியர்களை கவனிப்பது கிடையாது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது மகண்ட வாழ்க்கை எப்படி என்று. ஆனால் நாங்கள் கஷ்டத்திலே போனோம். ஆரம்பித்த நாளில் இருந்து மிகவும் கஷ்டம், துன்பம். கொள்ள வந்தாங்க, எங்களை கிராமத்தார் சேர்ந்து அடிக்க வந்தார்கள் நீர்கொழும்பிலே. எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த 51 வருடங்களும் மிகவும் கஷ்டமான வாழ்க்கை. ஆசீர்வாதம் வரும். ஒரு மேடு வந்தவுடன் ஒரு